எங்ககிட்ட நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேலில் பிளைன் டிஷர்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் லாஸ்ட் ஒரு 6 மாசமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் ஏகப்பட்ட ப்ரெஷர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஹேண்டில் பண்ண முடியாத சுச்சுவேஷனுக்கு நிறைய மாறிடுச்சு. ஸோ அப்படி மாறினதில் என்னைய கைவிட்டு நிறைய போயிருச்சு. என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் கம்பெனி ஆரம்பிக்கும் போது என் கூட இருந்தது கிட்டத்தட்ட 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் மேரேஜ் ஆகி அவன் தனியாக போயிட்டான். தனியாக போனோன்னா அவன் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அவன் தனியாக க்ரோ ஆரம்பிச்சிட்டான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா என் கூடயே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தான். பட் அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னா ப்ரொடக்ஷனை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தான். இப்போ இந்த ஸ்டிச்சிங் யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணுறது, அதுக்கான ஃபேப்ரிக் ரெடி பண்ணுறது ப்ளஸ் A to Z எல்லாமே பார்த்துட்டு இருந்தான். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் வந்து ப்ரொடக்ஷனையும் பார்த்துக்குவேன், சேல்ஸையும் பார்த்துக்குவேன். அவன் இல்லாத இடத்துல நான் ஃபீல் பண்ணிக்குவேன், நான் இல்லாத இடத்துல அவன் ஃபீல் பண்ணிக்குவான். ஸோ இப்படி வந்து இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா லாஸ்ட் ஒரு 6 மந்த்தாகவே வந்து பெரிய ப்ராப்ளம் தான் கம்பெனியில். பெரிய ப்ராப்ளம் அப்படிங்கிறப்ப அது வந்து வேற யாருக்குமே லாஸ் ஆகலை, எனக்கு தான் லாஸ் ஆச்சு. மிகப்பெரிய லாஸ் வந்து நான் இந்த ஒரு 6 மாதத்தில் நான் பண்ணிட்டேன். அதுதான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பட் இதை வச்சு நான் திருப்பி இப்போ ரெடி பண்ணி வரப்போகிறேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் ப்ராப்பராக ஹோல்சேல் வாங்குறவங்களுக்கு ஸ்டாக் கொடுக்க முடியல. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி என்னாச்சு அப்படின்னா நாங்கள் கொரியர் ஆஃபீஸ் வச்சிருக்கோம், ப்ரொடக்ஷனும் வச்சிருக்கோம். கொரியர் ஆஃபீஸ் வச்சிருக்கோம் அப்படின்னா கொரியர் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கோம். பட் அதுக்கு நாங்கள் இந்த ஏரியாவுக்கு டெலிவரி பண்ணி கொடுக்கணும். அப்படி டெலிவரி பண்ணி கொடுக்கும்போது ஒன்று நான் டெலிவரிக்கு போவேன், இல்லை என் ஃப்ரெண்டு ப்ரொடக்ஷன் பார்த்துக்கலாம் அவன் போவான், இல்லைன்னா இன்னொரு ஃப்ரெண்டு வந்து டெலிவரிக்கு போவான். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிற ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் கொரியர் டெலிவரி பண்ண போனான். டெலிவரி பண்ண போகும்போது மணி ஒரு 7 மணிக்கு என்னாச்சு அப்படின்னா ரோட்டில் கயிறு கட்டி வச்சிருக்காங்க. கயிறு கட்டி வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும்போது கயிறு கழுத்தில் மாட்டி அவன் கீழே விழுந்தான். கீழே விழுந்ததில் இந்த கை அப்படியே உடஞ்சிருச்சு. உடஞ்ச உடனே அங்கேருந்து எனக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிது. என்ன மாதிரி ப்ராப்ளம் ஆரம்பிச்சு பெரிய லாஸ்க்கு கொண்டு வந்து விட்டு என்னைய மென்டல் ப்ரெஷர் ஏற்றி விட்டு சரியான டிப்ரெஷன் மாற்றி விட்டுருச்சு. அப்படியே போக போக ஒவ்வொரு மாதமும் 2-3 பிரச்சனை புதுசாக வந்துகிட்டே இருந்து மொத்தமாக போட்டு அடின்னு அடிச்சு கீழே இறக்கி விட்டுருச்சு. பட் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அங்கே கை உடஞ்சி பார்த்தீங்களா, அவனுக்கு கை உடஞ்ச உடனே அங்கேருந்து அவனுக்கு எக்ஸ்பென்ஸ் ஒரு 50,000 செலவாச்சு கையை சரி பண்ணுறதுக்கு. அப்படி சரி பண்ணுறதுக்கு 50,000 வந்து எங்கேருந்து எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டுக்குள்ளே காசு போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த காசு எடுத்து அவன் கையை சரி பண்ணிட்டேன். சரி பண்ணி முடிச்சோன்னா அந்த டைமிங்கில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எங்கிட்ட ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்களா, அந்த டைமிங்கில் நாங்கள் ஒரு ஸ்ரீலங்கா ஆர்டர் வந்து ஒரு ஆசிட் வாஷில் ஒரு பல்க் ஆர்டர் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டாக ஹேண்டில் பண்ணல. அவன் பார்த்துருந்தோன்னா இது வந்து இதில் மேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இங்கே தைக்கிறவங்க மாற்றி தச்சு விட்டு கிட்டத்தட்ட வந்து 80,000 சடனாக ஒரே மாதத்துல 80,000 அப்படியே போயிருச்சு. ஆல்ரெடி அவனுக்கு கை உடஞ்சி ஒரு 50,000 போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஹேண்டில் பண்ணாமல் ஒரு 80,000 போச்சு. அதே டைமிங்கில் ஒரு ஆர்டர் எங்களோட ஹோல்சேலில் நாங்கள் சேல் பண்ணுறதுக்கு ஒரு போலோ டிஷர்ட் நாங்கள் மார்ச்சில் செஞ்சுட்டு இருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்க டெய்லர் என்ன பண்ணாங்கன்னா இப்படி இந்த பட்டி போடுவாங்க, இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக தைக்கிறதுக்கு பதிலாக கிராஸாக தைச்சு விட்டாங்க. அதில் மிஸ்டேக் ஆகி கிட்டத்தட்ட அதில் ஒரு 40,000 போயிருச்சு. இப்படி போனோன்னே கிட்டத்தட்ட இதுவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா பக்கம் போயிருச்சு. சரி ஓகே இதான் பிரச்சனை, இந்த பிரச்சனை வந்து நம்ம எக்ஸிட் ஆகி வெளியே வந்தாலும் எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு 2 லட்ச ரூபா தானே போனால் போய் விட்டுட்டேன் நானும். இருந்தாலும் அப்போயே ஒரு மென்டல் ப்ரெஷர் ப்ரெஷர் ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இதை நம்பி கம்பெனிக்கு லோன் வாங்கியிருக்கோம், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டு அடமான வச்சிருக்கேன். இதுக்காக இன்னும் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. நிறைய பேருக்கு சேலரி கொடுக்கணும், மந்த்லி சேல் ஆனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ரொட்டேஷனில் போனால் தான் நம்மளால் கரெக்டாக ரன் பண்ண முடியும், நிறைய பேருக்கு வேலை கொடுக்க முடியும். இப்போ அவன் போனதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா மொத்த மென்டல் ப்ரெஷர் எனக்கு ஏறிக்கிச்சு. எப்படின்னா ப்ரொடக்ஷன் ஹேண்டில் பண்ணுறது நானே தான் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் வரவே இல்லை. ஸோ 2 மாதம் இல்லை, இப்போ வரைக்குமே வரல. அந்த டைமிங்கில் வந்து ப்ரொடக்ஷனோட மொத்த அந்த மென்டல் ப்ரெஷர் இருக்குல்ல அது எல்லாமே எனக்கு தலைக்கு ஏறிக்கிச்சு. சேல்ஸும் நானே தான் பார்த்தாகணும். சேல்ஸ் நான் பார்த்தாங்கன்னா ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி ஆகணும். அதெல்லாம் அதை பார்க்குறதுக்கு ஆள் இருக்காங்க. பட் ப்ராப்பராக அதை இப்படி தான் கைட் பண்ணணும், இந்த ப்ராடக்ட் உள்ள வரணும், இது வெளியே போகணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி ஆகணும். இதை பார்க்கணும், ப்ரொடக்ஷனையும் பார்த்துக்கணும், ப்ளஸ் வந்து கொரியர் ஆஃபீஸையும் பார்த்துக்கணும். இப்படி நிறைய ப்ராப்ளம் வந்து என்னையை சுற்றி கிரியேட் ஆயிடுச்சு. கிரியேட் ஆனோன்னு எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா என்னால் ப்ரொடக்ஷனையும் ஹேண்டில் பண்ண முடியல, சேல்ஸையும் ஹேண்டில் பண்ண முடியல, ப்ளஸ் நாங்கள் கொரியர் ஆஃபீஸ் வச்சிருக்கோம், கொரியர் ஆஃபீஸையும் நல்லா ஹேண்டில் பண்ண முடியல. இந்த சுச்சுவேஷனில் திடீர்னு ஒரு சின்ன சண்டை, ஃப்ரெண்டு கூட சண்டை. அங்கே போய் நான் சும்மா நின்றுட்டு இருந்தோன்னே ஏன் மண்டையை உடச்சோன்னே எனக்கு அதில் ஒரு 7 நாள் அப்படியே டைம் போயிடுச்சு. போனது என்னாச்சுன்னா கரெக்டாக ப்ரொடக்ஷன் எடுக்க முடியல. எனக்கு அப்படியே டைம் போயிட்டே இருக்குது. டைம் போக போக கரெக்டான ப்ரொடக்ஷன் எடுக்க முடியலன்னொன்னே அப்படியே ஒவ்வொருத்தராக வேலையை விட்டு நிற்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து ஒரு 25 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, இன்டேரக்டாக ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, இப்போ கரெக்டாக ப்ரொடக்ஷனுக்கு பீஸ் கொடுக்காதனால ஒவ்வொருத்தராக அப்படியே வேலையை விட்டு நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நின்றுட்டே ஒரு 25 பேர் கடைசியில் வந்து நின்றுச்சு. ஓகே நான் வந்து எப்படியா ஹேண்டில் பண்ணி வந்தலாம் சொல்லி அந்த மண்டை உடஞ்சிருச்சு. அப்படியே சரியாகி வந்து நான் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தோன்னே அடுத்து திடீர்னு ஒரு இது என்னாச்சு அப்படின்னா எனக்கு அம்மா போட்டோன்னு ஒரு 10 to 15 நாள் 20 நாள் எனக்கு அப்படியே போயிடுச்சு. அதுலேயே வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுட்டாங்க, தனியாக இருக்கணும்ட்டாங்க. அப்படியே வீட்டிலே இருந்துட்டேன். அதனால வந்து திருப்பி என்னாச்சுன்னா அந்த டைமிங்கில் அதுக்கு முன்னாடி நிறைய டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் டேபிள்னு ஒன்று இருக்குது. கட்டிங் வெட்டுவாங்க, கொஞ்சம் வேஸ்ட் ஏதாவது பெருசாக வந்துச்சு அப்படின்னா அப்படியே எடுத்து அடியில் வச்சுருவாங்க. அதில் நிறைய வேஸ்டேஜ் வந்து கிரியேட் ஆரம்பிச்சிருச்சு. கிரியேட் ஆனோம்னா அந்த வேஸ்டேஜ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ரொம்ப அதிகம்.
ஏன்னா இப்போ இந்த டிஷர்ட் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ரிப்போட ஒரு கிலோவோட ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா 500 பக்கம் வரும். ஸோ இதில் 1 கிலோ 1/2 கிலோன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வேஸ்ட் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சிட்டாங்க. நிறைய வேஸ்ட் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 400-500 கிலோ வேஸ்ட் எடுத்து வச்சிட்டாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய ரிப்பு சேர்ந்துருச்சு. இது மாதிரி ஃபேப்ரிக் நிறைய வேஸ்ட் ஆகிருக்கு. லாஸ்ட் ஒரு 6-7 மாசமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேஸ்டேஜ் அப்படியே ஒதுக்கி வச்சு இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆள் இல்லாதனால அப்படியே ஒதுக்கி வச்சு நிறைய வேஸ்ட் எடுத்து வச்சிட்டாங்க. சரி, ஓகே, நமக்கு உடம்பு சரியானா வந்து பார்க்கலாம்னு சொல்லி வந்து பார்த்தேன். வந்து பார்க்குறப்ப என்னாச்சுன்னா இங்கே இருக்கிற மொத்த மிஷினும் ஒரு மிஷின் விட்டு ஒரு மிஷின் ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரிப்பேர் ஆனாலும் சரி அதையும் சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 30,000 கொடுத்து சரி பண்ணி திருப்பி ரெடியாகி வந்தோம். சரி, ரெடியாகி வந்துட்டேன். அடுத்து என்னாச்சுன்னா கரெக்டான பீஸ் வந்து இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு டெய்லியுமே இப்போ ஒரு 200-300 பீஸ் தைக்கிறாங்கன்னா அதை கொடுத்து ரெடி பண்ணி வாங்குற அளவு வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இல்லை. அப்படிங்கிறப்போ ஒவ்வொருத்தராக வேலையை விட்டு நிற்க ஆரம்பித்தோம். நெக்ஸ்ட் என்னாச்சுன்னா அந்த 20 நாள் நான் வந்து வரலையில் வராதப்போ கம்ப்ரஸரை ஒழுங்காக அவங்க கம்ப்ரஸர் அப்பப்போ தண்ணி பிடிங்கணும்னு சொல்லுவாங்க. அது பிடிங்க விடாமல் விட்டு கம்ப்ரஸர் அப்படியே புகஞ்சோடனே கம்ப்ளீட்டாக கம்ப்ரஸர் சேஞ்ச் பண்ணோம். இப்போ இங்கே ஒரு ஓவர்லாக் மிஷின் ஒன்று இருக்கும். இந்த மிஷின் வந்து ஏர் மிஷின். ஸோ அப்படிங்கிறப்ப அது ஏர் மிஷின் வந்தால் தான் கரெக்டாக தைக்கும், ப்ளஸ் வந்து வேஸ்ட் எல்லாம் கரெக்டாக வந்து வெட்டும். ஸோ அதுக்காக வந்து அந்த கம்ப்ரஸர் கம்பல்சரி வேணும். திருப்பி கம்ப்ரஸருக்கு ஒரு 65,000 செலவாயிருச்சு. இது லாஸ்ன்னு இல்லை, பட் ஒரு ப்ராடக்டாக செலவாகி நின்றுச்சு. அது வந்துருச்சு. சரி, ஓகே, இப்படி ஒவ்வொன்றா செலவாகிட்டே இருக்குது, நிறைய லாஸ் ஆகிட்டே இருக்குது. அப்படியே ஆடில் பட்ஜெட் போய்கிட்டு இருக்குது. ப்ளஸ் ஆள் இல்லாமல் மெயின்டைன் பண்ண முடியாமல் வாடகையில் அமௌண்ட் போய்கிட்டு இருக்குது, லோன் கட்டிக்கிட்டு இருக்கேன், நிறைய லாஸஸ் ஆகிட்டு இருக்குது, நிறைய பீஸ் வேஸ்ட்டும் ஆகிட்டு இருக்கு. அப்படியே கொஞ்சமாக மென்டல் ப்ரெஷர் ஆயிடுது. ஆள் இல்லாமல் ஃப்ரெண்டு வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தால் புதுசாக ஒருத்தர் வேலைக்கு போட்டு ஃபாலோ பண்ணலாம்னு நினச்சாலும் கரெக்டாக யோசிச்சு கரெக்டாக வர முடியல. ஏன்னா நிறைய லாஸ் ஆகிட்டு இருக்குது. ஒவ்வொரு தப்பையும் கண்டுபிடிச்சி சரி பண்ணி வரதுக்கே டைம் சரியாக போயிடுது. சரி, ஓகே, இதெல்லாம் முடிச்சு நம்ம வந்து சரியாகி வந்துடலாம் அப்படின்னு நினச்சி ரெடி பண்ணலாம். அடுத்த ஒரு பிரச்சனை, ஜிஎஸ்டி ஒழுங்காக ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி பண்ண தப்பு தான். எனக்கு அது தப்புனே எனக்கு தெரில. இப்போ தான் லெட்டர் வந்திருக்கு. லெட்டர் வந்தப்போ என்னென்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9.5 லட்ச ரூபா ஃபைனை போட்டு விட்டாங்க. அதுக்கு அலைஞ்சு திரிஞ்சு எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் சரியாக போச்சு. இப்படி கிட்டத்தட்ட என்னோட 6 மாத டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையாக வந்து மொத்தமாக முடிச்சு கட்டிடுச்சு. இப்படி முடிச்சு கட்டும் போது இதில் நிறைய லாஸ் ஆனது எது இல்லைன்னா ஒழுங்காக ஃபாலோ பண்ணாமல் பீஸை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபாய் லாஸ் பண்ணியாச்சு. மற்றவங்க மேலே குத்தம் சொல்ல விரும்பலை, லாஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்னன்னா எல்லாம் முடிச்சு ஜிஎஸ்டி ஒழுங்காக ஃபைல் பண்ணல அது இதுன்னு சொல்லி ஒரு 9 லட்ச ரூபா ஃபைனிங் போட்டாங்க. இதெல்லாம் நினச்சி ஒவ்வொரு நாளும் தூக்கம் வராமல் அது இதுன்னு அப்படி இப்படின்னு அலைஞ்சு திரிஞ்சு கடைசியில் எல்லாம் ரெடி பண்ணி வந்தேன். வரும்போது வேலைக்கு யாருமே இல்லை. கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் ஆச்சு. 2 மாதமாக நான் கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். ப்ரொடக்ஷனில் யாருமே கிடையாது. சேல்ஸில் மட்டும் 3 பேர் இருக்காங்க. இந்த மொத்தம் 3 ஃப்ளோர் கம்பெனிக்கு மொத்தமே 3 பேர் தான் இருக்காங்க. சேல்ஸில் மட்டும்தான். நான் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா ப்ரொடக்ஷன் நான் பண்ணல. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் ரீஸ்டார்ட் பண்ண போகிறேன். ப்ரொடக்ஷன் இப்போதைக்கு நான் வெளியே கொடுத்து ஸ்டிச் பண்ணி வாங்கி நான் இப்போதைக்கு சேல் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்ச நாள் கழிச்சு தான் நான் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேங்களா? இவ்வளோ பிரச்சனையும் தாண்டி இப்போ திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேலில் என்னால் ஒரு 6 மந்த்தாக வந்து ஸ்டாக் கொடுக்க முடியல. ஏன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறைய டெய்லியும் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்தப்போ என்னால் ஹேண்டில் பண்ணி வர முடியல. பட் இப்போ நான் ரிட்டர்ன் ஸ்டார்ட் பண்ணி வரேன். ஆல்ரெடி நிறைய லாஸஸ் ஆகிடுச்சு. நிறைய இதனால் லோன் கட்டிக்கிட்டு இருக்கேன். ப்ளஸ் ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் இப்போ திரும்பியும் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் லேபிள் ப்ராடக்ட் வந்து ஆல்ரெடி சேல் ஆகிட்டு தான் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஃபுல்லாக ஸ்டாக் ஏற்றி நான் வந்து திருப்பி சேல் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் ரீசன். நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, அப்புறம் ஏன் ப்ரோ ஸ்டாக்கே இருக்க மாட்டேது, எப்போ பார்த்தாலும் அவுட் ஆஃப் ஸ்டாக்கே இருக்குது அப்படின்ட்டு. என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. ஏன்னா இதை ரெடி பண்ணுறதுக்கே பெரிய மென்டல் ப்ரெஷர் ஆகிப்போச்சு. ஒவ்வொரு நாள் வந்து தூக்கம் வராமல் ஒவ்வொரு நாள் இதுக்கு என்ன பண்ணுறது அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வேஸ்டேஜ் சொல்லியும் நிறைய பேர் கேட்டதில்லை. ஒர்க் பண்ணுறவங்களும் நிறைய இது பண்ணாதீங்க அது பண்ணாதீங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி வரதுக்கு இவ்வளோ நாள் டைம் எடுத்துருச்சு. இப்போ நான் கம்ப்ளீட்டாக எனக்கு நடந்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா கம்ப்ளீட்டாக எல்லாரும் வேலையை விட்டு நின்ட்டாங்க. இதான் எனக்கு நடந்த நல்ல விஷயம். இதுக்கு மேலே புது ஆளை போட்டு நான் வந்து புதுசாக வந்து ரெடி பண்ணி இன்னும் புதுசாக கிரியேட் பண்ணி வரேன். சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஹோல்சேலில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் ரன் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவு என்னால் எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ நான் அது போடுறேன். இவ்வளோ நாள் என்னால் ஹேண்டில் பண்ண முடியல, இந்த கம்பெனியை வச்சு நடத்தவே முடியல. அந்தளவு மென்டல் ப்ரெஷர், பயங்கரமான மென்டல் ப்ரெஷர் ஏற்றி விட்டுருச்சு. அதனால தான் நடத்த முடியல. பட் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அது நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். பட் இப்போ என் கூட வந்து எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் அமௌண்ட் நிறைய இருந்துச்சு, நிறைய லாஸ் ஆகாமல் இருந்துச்சு, கையில் அமௌண்ட் இருந்துச்சு. இப்போ நிறைய லாஸ் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து ஜிஎஸ்டியில் பிரச்சனை, கம்ப்ரஸர் போனது பிரச்சனை, அப்புறம் ப்ராடக்ட் நிறைய வேஸ்டேஜ். இங்கே பார்த்தோம்னா வேஸ்டேஜ் மூட்டையாக வச்சுருக்கேன். ஒரு பீஸ் வந்து ஒரு 60 பீஸ் வைக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு 5 டிஷர்ட் 6 டிஷர்ட் வந்து ஏதோ ஒரு இதில் வேஸ்ட்
வேஸ்ட் ஆகி போயிடும். வேஸ்ட் ஆகும் அப்படியே தூக்கி உரமாக வச்சுறது இந்த மாதிரி. அப்புறம் ரிப்பை எச்சா வாங்கிறது, ஒரு தேவையே இல்லாதது கிளாத் எச்சா வாங்கிறது, தேவையே இல்லாததுக்கு பட்டன் எச்சா வாங்கிறது, இந்த மாதிரி எக்ஸஸாக நிறைய வாங்கி அமௌண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் தேங்கி நின்றுச்சு. பட் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ராப்பராக ரெடி பண்ணி நான் வரப்போகிறேன். அதுக்கு வந்து ஹோல்சேல் வாங்கிட்டு இருந்தால் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். ஸோ ஹோல்சேலில் உங்களுக்கு நீட் இருந்துச்சுன்னா இதுக்கு மேலே ஃபியூச்சரில் நான் கண்டிப்பாக எல்லாமே ரீஃபில் பண்ணி ஸ்டாக்கை ஹோல்சேல் வெப்சைட்டில் வச்சுறேன். ஹோல்சேல் நீட் இருக்கவங்க ஹோல்சேல் வெப்சைட் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்னால் ஹோல்சேலையும் ஒழுங்காக ப்ராப்பராக லாஸ்ட் 6 மாதமாக ஃபாலோ பண்ண முடியல, ரீட்டெயிலையும் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண முடியல. பட் அதுக்கு வந்து நிறைய ரீசன் இருந்தது. அந்த ரீசன் எல்லாம் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் திரும்பி ரெடி பண்ணுறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணி வரேன். ஆனால் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி வரும்போது என் கூட நான் ஃபஸ்ட்டு இந்த வேலையை ஆரம்பிக்கும் போது இருந்த ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது. எனக்கு சின்ன வயசுலேருந்து இருந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். அப்புறம் நான் இந்த வேலையை ஆரம்பித்ததுக்கப்புறம் என் கூட ஒர்க்குக்கு வந்து ஜாயின் பண்ண ஒரு பொண்ணு இருக்காங்க. அப்புறம் ஒரு பையன் இருக்கான். மொத்தம் நாங்கள் இப்போ 4 பேர் தான் இருக்கோம். கிட்டத்தட்ட 35 பேர் இந்த கம்பெனியில். இப்போ வெறும் 4 பேரை வச்சு நான் திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணி வரேன். என்ன நடக்கும்னு தெரியல. பட் வந்து பார்த்தீங்கன்னா எஃபோர்ட் இந்த வாட்டி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். கிட்டத்தட்ட 6 மாதமாக எனக்கு வந்து இதில் இருந்து மென்டல் ப்ரெஷரில் எதையுமே என்னால் பண்ண முடியல, ஃபோக்கஸ் பண்ண முடியல. இப்போ ஒரு டிஷர்ட் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும்னாலும் அதுக்கு எவ்வளோ ஃபேப்ரிக் பர்ச்சேஸ் பண்ணணும், எவ்வளோ ரிப்பு பர்ச்சேஸ் பண்ணணும், எங்கே பர்ச்சேஸ் பண்ணணும், எங்கே பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஹேண்டில் பண்ண முடியல லாஸ்ட் ஒரு 6 மாதமாக. இந்த மென்டல் ப்ரெஷர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப போயிருச்சு. இப்படியே நினச்சிக்கிட்டே இருந்து இந்த காசு போயிருச்சு, அங்கே போயிருச்சு, இங்கே போயிருச்சு, இதை நினச்சிக்கிட்டே இருந்ததுனால இதுக்கு மேலே க்ரோ ஆக முடியாது. ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, என்கிட்ட ஒர்க் பண்ண 35 பேரும் கம்ப்ளீட்டாக அப்படியே போயிட்டாங்க. இப்போ கம்பெனி வெறும் எம்டியாக கிடக்கு, யாருமே இல்லை. ப்ரொடக்ஷனுக்கு ஆள் இல்லை, சேல்ஸில் 3 பேர் தான் இருக்காங்க. அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான். ஃப்ரெண்ட்ஸ்னாலும் சின்ன வயசுலேருந்து வந்த ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அப்புறம் ஒரு பொண்ணு இருக்காங்க, ஒரு பையன் இருக்கான், அவ்வளோதான். இந்த 3 பேர் தான் இருக்கும். மீதி யாருமே கிடையாது. மீதி இருந்த எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்க. இப்போ நான் ரிட்டர்ன் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணி வரேன். அதுக்கு வந்து ஹோல்சேல் வாங்கிட்டு அவங்க எல்லாத்தோட சப்போர்ட் வேணும். உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண விருப்பம் அப்படின்னா எங்களோட ஹோல்சேல் வெப்சைட் மூலிமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி குவாலிட்டி இருந்ததோ அதே மாதிரி குவாலிட்டியாக நாங்கள் எப்போவுமே நான் கொடுப்பேன். ஸோ பர்ச்சேஸ் பண்ண இருப்பேன்னா ஹோல்சேல் வெப்சைட் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அப்கமிங்கில் ப்ரைஸ் வந்து இந்த கேப்பில் வந்து ஃபேப்ரிக்கோட ப்ரைஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. அது டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நானே ப்ரைஸ் வந்து ஈஸியாக கம்மி பண்ணிடுவோம். அண்ட் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எதெல்லாம் எஃபோர்ட் போட முடியுமோ எஃபோர்ட் போட்டு கொண்டு வரேன். ரீட்டெயிலுக்கும் எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ அதையும் நான் பண்ணிடுவேன். ஹோல்சேலுக்கு எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ, என்னால் எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ அதை போட்டு நான் கொண்டு வரேன். இதுக்கு மேலே யாரையும் நம்புறதா இல்லை. நானே என்னால் எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ போட்டு க்ரோ பண்ணுறதுக்கு க்ரோ பண்ண வேண்டியதான்.